வெள்ளிக்கிழமை அம்பாள் சன்னதியில பண்ணணும், துர்க்கேட்ட பண்ணக்கூடாது. அந்த அம்பாள் சன்னதியில என்ன பண்ணணும்னா, அம்பாளுக்கு இதே மாதிரியே தவிக்க விட்டு திருமங்கல்ய சரடு, மஞ்சள் கிழங்கு, வெத்தலைப்பாக்கு பழங்கள் வைத்து காணிக்கை வைத்து சக்கர பொங்கல் நைவேத்தியம், நல்ல நெய் விட்டு முந்திரி பருப்பு திராட்சை நல்லா அப்படியே. நம்ம குழந்தைக்கு நம்ம ஆத்துல ஒரு சின்ன குழந்தை பிறந்ததுன்னா எப்படி ஆனந்தம் வரும், அதே மாதிரி அந்த அம்பாளுக்கு அந்த சக்கர பொங்கலை பக்தியா பண்ணுங்க. நீங்க வெள்ளமே போராட்டினாலும் அம்பாளுக்கு திதிக்குமா. அந்த பக்தியில என் குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும், அம்மா தாயே பராசக்தி, எந்த அம்பா இருந்தாலும் பரவாயில்ல, சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அம்மனா இருந்தாலும் பரவாயில்ல, மங்களாம்பிகை, ஈஸ்வரி, புவனேஸ்வரி, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, மாரியம்மனா இருந்தாலும் பரவாயில்ல, நாகாத்தம்மன், அங்காள பரமேஸ்வரி, எந்த தேவியாக இருந்தாலும் அம்மன் வெள்ளிக்கிழமை 10 to 12 ராகு காலத்துல போய் கொடுங்க. என்னென்ன போகும் தெரியுமா? சர்ப்பதோஷம் போகும், சனிதோஷம் போகும், ராகுதோஷம் போகும், கேது தோஷம் போகும், கால சர்ப்பதோஷம் போகும், 2வது பிதர்களுடைய சாபம் போகும், கன்னியா தோஷம் போகும், கன்னியா சுமங்கலி சாபங்கள் போகும். வீட்டுல எந்த ஒரு பிதிர்காரியங்கள் செய்யாமல் இருந்தாலும் தடைகள் உடைத்து நம்ம குழந்தைகளுக்கு கல்யாணம் நடக்கும். இந்த அம்பாளுக்கு அந்த சக்தி உண்டு. அன்னைக்கு என்ன பண்ணுவான்னா, அந்த வெள்ளிக்கிழமையில லலிதா சகஸ்ரநாமம் அம்பாளுக்கு பாராயணம் பண்ணலாம். கோவில்ல பண்ணி பாருங்களேன், அம்பாள் அப்படியே உங்க ஆத்து குழந்தைக்கு அடுத்த ஒரு 48 நாள்ல கல்யாண பாக்கியத்தை கொண்டு கொட்டிடுவா ஜாதகமா.